உடல் வலிய போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். பிஞ்சு கத்தரிக்காய், அது கூட இந்த வாழைப்பழத்தையும் கூட சேர்த்துறணும். முஷ்டத்தழை 5, திப்பிலி இது 2யும் அரைச்சு கூழா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்துறணும். மருந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதுமானது. இனிப்பு, துவர்ப்பு வழவழான்னு இருக்கும். இந்த இத அப்படியேவும் ஒரு நேரத்துக்கு ஸ்பூன்ல எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டீங்கனாக்கா, உங்களுக்கு எ பகல் நேரத்துலனாக்கா காலையில சாப்பிடுங்க. இரவுலனாக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அல்லது சாப்பிடுறதுக்கு முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிடுங்க. அப்படி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா, உடம்புல தேவையான எதிர்ப்பு சக்தி வளர்ந்துருச்சுனாக்கா, நீங்க ரத்தோட்டங்கள் கூடிருச்சுனாக்கா, உங்களுக்கு உடம்பு வலி இருக்காது. அதே நேரத்தில தூங்காம இருக்காதீங்க. எப்படினாலும் நல்ல நேரத்துக்கு நல்ல உணவு சாப்பிட்டீங்கனாக்கா, தன்னாலேயே தூக்கம் வரும். தூங்கிட்டீங்கனாக்கா, உடல் வலின்னு இருக்காது. நம்ம தகுந்த நேரத்துக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறணும். தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா, உங்களுக்கு அந்த உடல் வலி இருந்துகிட்டே இருக்கும். உடல் வலி சரியாகுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்த பயன்படுத்தி சரியாகணும்.